சம்பந்தமே இருக்காது. இவ எங்க ராமாயணம், எதுக்கு ராமாயணத்துக்கு போறா, எதுக்கு பாகவத்துக்கு வரா, ஒன்றும் தெரியாது. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆச்சரியமா பாலகாண்ட விஷயம், ராமன் மிதிலைக்கு போகும்பொழுது நடக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆச்சரியமா அதை சொல்லிட்டா. முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, அகல்யா சாப விமோச்சனம். முதலடியை பெற்றேனோ அகல்யை போலே, அகலிகையும் சொல்லலாம் அகல்யையும் சொல்லலாம். முதலடி அதென்ன முதலடி? முதல்வனா, லோகத்துக்கே முதல்வன், ஓங்கி உலகளந்த உத்தமன், அவன்தான் எல்லாருக்கும் மேம்பட்டவன், முதல்வன். ராமன் சின்ன குழந்தை பாலன், அவ்வளவு அழகா. அப்பதான் 11 வயசு ஆயிருக்கு. விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணத்துக்காக பகவான் லக்ஷ்மணன் கூட போனான். யாகத்தை எல்லாம் காப்பாத்தி முடிச்சாச்சு. அப்படி காப்பாத்தி முடிச்ச உடனே அங்க இருக்க ரிஷிகள்லாம் சொன்னா, ராமனை பிரியறதுக்கு அவளுக்கு பிடிக்கல. இவ்வளவு அழகா இருக்கா, அந்த குழந்தைய பார்த்துட்டே இருந்தா நன்னா இருக்கும்னு ஆசைப்பட்டு, ராமா நாங்கெல்லாம் மிதிலாவுக்கு போறோம் வரியா? உடனே பகவானுடைய முகம் பிரசன்னமா எடுத்தானா, தாயார் பார்க்க போலாமே, சீதையை பார்க்க போலான்னு முகம் பிரசன்னமா எடுத்தான். பிரசன்னமானாலும் கூட விஸ்வாமித்திரன் முன்னாடி கையை கூப்பிண்டு, நீங்க கூப்பிட்டெல்லாம், நீங்க அனுமதி கொடுத்தெல்லாம் மிதிலாவுக்கு வர. அவ்வளவு தூரம் குருவிடத்துல மரியாதை உடையவன் ராமச்சந்திரமூர்த்தி. பகவானா இருந்தாலும் மனுஷ ரூபம் தரிச்சுட்டான்னா சத்குரு வார்த்தைக்கு கட்டுப்படுறான். உடனே விஸ்வாமித்திர, வாடா ராமா, அங்க ஒரு பெரிய சிவதனுசு இருக்கு, ஜோரா பார்க்கலாம் வரியா? சரி வரேனே. அழகா 12 வயசு குழந்தை, பளபளாவது. அப்பதான் டீனேஜ் தொட போறான் ராமன். அப்பதான் அந்த அரும்பு மீசம் முளைக்கிற வயசு. ரொம்ப அழகு, நிஜமாவே அத்தனை அழகு. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகள் கமல அன்னத்தாள் கண்டார், தாளே கண்டார் தடக்கை கண்டார், மக்தே வாள் கொண்ட கண்ணார், யாரே வடிவினை முடிய கண்டார்னு ஒரு அழகு, செதுக்கி வச்ச ஒரு அழகு ராமனுடைய அழகு. காம்பீரியம், அது கையில கோதண்டமெல்லாம் வச்சுட்டு நிக்கிறத பார்த்தோம்னா மனசு தோதுதான் போகிறது. வைகுண்டபதி பெருமாள் கோவில் இருக்க ராமனை என்ன போடுறார், கோதண்டத்தை கையில் வச்சுன்னு இடுப்பு ஒரு வளைச்சுண்டு கழுத்தை கொஞ்சம் சாச்சின்னு அந்த பிரேமையோடு நிற்கிற ஒரு அழகு. பக்கத்தில் சீதை இருந்தால் ஒரு அழகு, லக்ஷ்மணன் இருந்தால் ஒரு அழகு, ஆஞ்சநேயர் இருந்தால் ஒரு அழகு. ஆனால் பாருங்கோ, சீதையை பார்த்துட்டு ராமனை பாருங்கோ, லக்ஷ்மணனை பார்த்துட்டு ராமனை பாருங்கோ, ஆஞ்சநேயரை பார்த்துட்டு ராமனை பாருங்கோ. ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு ராமனை பார்க்க சீதாராமனா, லக்ஷ்மணர் பூர்வசனா, ஆஞ்சநேயனுடைய யஜமானனா காட்சி கொடுப்பான். ஆச்சரியமானவன் தசரத ராமன், கோதண்ட ராமன், சீதாராமன், கௌசல்யா ராமன், நம்ம ராமன். அசாத்தியமானவன், அழகன். அழகு சொட்ட 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 ஒரு தெய்வம், கால் கொண்டு நடக்கிறது. பாவம் தசரத சக்கரவர்த்தி பொத்தி 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 வச்சிருக்காரு. ஏன்னா 60,000 வருஷங்கள் குழந்தை இல்லாத மலடன், பெரிய தபசு பண்ணி பாயசத்தை குடிச்சு பிறந்த குழந்தை. அது கருப்பா நீளமா பச்சையான்னு தெரியாத ஒரு வண்ணம், புருஷ புலி. யாருக்காவது நாட்டில் ஒரு கஷ்டம்னா முதல்ல நிற்கிறதே ராமன் தான். யார் பெரியவாளுக்கு மரியாதைன்னா ராமன் தான், சத்தியவான்னா ராமன் தான், தர்மவான்னா ராமன் தான், சத்தியசந்தன்னா ராமன் தான், எல்லா விதமான குணங்களுக்கும் இருப்பிடமானவன் ராமன் தான், தனி ஒரு வீரன் ராமன் தான், அழகன் ராமன் தான். அந்த ராமன் ரிஷிகளோட நடக்கிற 12 வயசு குழந்தை ரிஷிகளோட நடக்கலாமா? நடக்கிறான். தேவேன்னு நடந்த கால்கள் நொந்தவோன்னு புலம்பும்படியா தாமரை புஷ்பத்தை கொண்டு நடக்கிற மாதிரி நடக்கிற செந்தாமரை பாதங்கள் நோக லக்ஷ்மணனோட நடந்து போறான். போற வழியில ஒரு ஆசிரமம் ரொம்ப அற்புதமா இருக்கு, சாநித்தியம் இருக்கு, ஆனாலும் பாழ்பட்டு கிடக்கிறான். பகவான் ராமன் இப்படி பார்க்கிறான். விஸ்வாமித்திரரை கேட்கிறான், என்ன ஆச்சு? இந்த ஆசிரமம் யாரோ ரிஷிகள்லாம் வாழ்ந்த மாதிரி தெரியறதே, இன்னைக்கு ஏன் இப்படி பாழ்பட்டு கிடக்கிறது? யாரோ அற்புதமான மகாத்மா தம்பதி சமேதரா இந்த இடத்துல வாழ்ந்தா போல தெரியறது. எல்லாம் தெரிஞ்ச சர்வஜன், ஆனாலும் மனுஷனா நடிக்கிறதுனால ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் மனுஷன் நான் மனுஷன். அதனாலதான் இந்த பாடு இன்னைக்கு கோவில் கட்டுறதுலேருந்து பாலம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பாடி ஏண்டான்னா இவன் மனுஷன் மனுஷனை நடிச்சுட்டு போயிட்டான். அதுதான் பிரச்சனையே. தெய்வம் தெய்வம் தெய்வம்னு காண்பிச்சுன்னா ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டோம். எல்லாரும் மனுஷன் 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 இப்படியே பேசிட்டோம். அதுவும் வால்மீகி மனுஷனாதான் பகவானை காற்றார். கம்பர், துளசிதாசர் இவாதான் ராமனை தெய்வமா காற்றார். வால்மீகி மறைச்சு மறைச்சியே வச்சிருக்கார். ராமனுக்கே தெரியாம சில இடங்கள்ல தான் தெய்வம்னு சொல்றானே ஒழிய பல இடங்கள்ல மனுஷனாதான் பகவான் நடந்து காட்டினான். அந்த மாதிரி ஆச்சரியமா ராமன் ஒன்னும் தெரியாதவன் போல ஆத்மானம் மனுஷம் மன்யே, நான் மனுஷன், நான் தசரத ராமன்,
நான் கோசல ராமன் கோதண்ட ராமன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுனால விஸ்வாமித்திர இடத்துல கேட்கிறான், யாருடைய ஆசிரமம் இது? உடனே விஸ்வாமித்திர அப்பா இது கௌதமருடைய ஆசிரமம். அவரும் அவருடைய பத்னி அகல்யா. அகல்யான்னா குறையே இல்லாதவள். பிரம்மதேவர் உலகத்திற்கு எல்லா ஸ்திரீகளுடைய அழகெல்லாம் திரட்டி எடுத்து ஒரு ஸ்திரீயா பண்ணார். அவள் தான் அகல்யா. ஒரு குத்தம் சொல்ல முடியல அவளிடத்துல. எல்லாம் எடுத்து 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 சேர்த்து வச்சு சிருஷ்டிச்சார். அவ்வளவு அழகு அகல்யா. அகல்யாவை பார்த்து மயங்காதவர்களே கிடையாது, அப்படி ஒரு அழகி. இந்த அகல்யாவை சிருஷ்டிச்ச உடனேயே பிரம்மதேவருக்கு இந்த குழந்தைக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணுமேன்னு ஒரு துக்கம் வந்துடுது. ஆனா இந்திரன் ஆசைப்பட்ட எனக்கு அகல்யாவை கொடுங்கோ, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பல சந்தர்ப்பங்களில் பார்த்தா இந்திரனுடைய செய்கை தான் ரொம்ப கேவலமா இருக்கு. இரண்யாக்ஷன் இரண்யகசிப்பு கூட பரவாயில்ல, ராவணன் கும்பகர்ணன் கூட தேவலன்னு தோணி போயிடுது. இந்திரன்னா ஒரே ஒரு இந்திரன் நினைக்காதீங்க. இந்திரன்றது பதவி. யார் வேணா இந்திரனா இருக்கலாம். மகாபலி சக்கரவர்த்தி கூட ஒரு முகூர்த்த காலம் இந்திரனா இருந்தான் அப்படின்னு புராணத்துல காண கிடையாது. இந்திரன்னு சொல்லி ஆச்சுன்னா ஒரே இந்திரன் தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய இந்திரன் உண்டு. நகுஷன் கூட இந்திரனா இருந்தான் மகாபாரதத்துல காண கிடைக்கிற. இந்திர பதவி. யார் வந்தாலும் பிரதம மந்திரி தான், யார் வந்தாலும் நிதியமைச்சர் தான் சொல்லுவோம். உருவம் மாறும், பேர் மாறும். அந்த மாதிரி யார் வந்தாலும் இந்திரன் தான். எல்லாமே பதவி தான். தெய்வத்தை தவிர மற்ற எல்லாருக்குமே பதவியாத்தான் இருக்கு. அதனால அந்த இந்திரன் ஆசைப்பட்டுட்டான். உடனே பிரம்மதேவர் பார்த்தாருன்னா பிரம்மதேவருக்கோ கௌதமருக்கு இவரை கொடுக்கணும்னு ஆசை அகல்யாவை. ஆனால் உத்தமமான ஒரு ரிஷி. அந்த சமயத்தில் பார்த்தா என்ன பண்ண, கௌதமருக்கு கொஞ்சம் கால் வேற சரியில்லை, கொஞ்சம் வேகமாக நடக்க முடியாது, விந்தி விந்தி தான் நடப்பார். அதனால பிரம்மதேவர் பார்த்தார், உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராளோ அவர்களுக்கு பொண்ணை கொடுப்பேன் அப்படின்ட்டார். இந்த உலகத்தை சுற்றுறது ரொம்ப நிறைய உண்டு, நம்ம புராணத்தில் நிறைய உண்டு. சிவபெருமான் பார்வதியிலேருந்து ஆரம்பிச்சு ராமானுஜர் யாதவ பிரகாசர் வரைக்கும் இந்த உலகத்தை சுத்துறதுன்ற ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளவு பவித்திரமா காண கிடைக்கிறது. பாழா போன உலகம் நம்ம சொல்றோம், ஆனா அந்த உலகத்தை சுத்துறது அவ்வளவு புண்ணியம். சகல விதமான பாவங்களையும் நாசம் செய்யக்கூடிய சக்தி பூ பிரதட்சணத்துக்கு உண்டுன்னு தான் நம்முடைய சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா இந்த பூமியில எல்லா இடங்கள்லையும் மகாத்மாக்கள் இருக்கா, பகவத் தியானம் பண்றதா இருக்கா, பகவான் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால இந்த பூமண்டலத்தை பிரதட்சணம் பண்றது அவ்வளவு புண்ணியமான காரியம்னு சனாதனமான ஹிந்து தர்மம் சொல்றது. அந்த மாதிரி பூ பிரதட்சணம் முதல்ல பண்றவாளுக்கு அகல்யாவை கொடுப்பேன்னு பிரம்மதேவர் சொல்லியாச்சு. உடனே இந்திரன் பார்த்தா எனக்கு என்ன கவலை, ஐராவத்தில் எழுதி உட்காந்துன்னு சுத்த ஆரம்பிச்சான். நாரதர் ஓடி வந்தார், கௌதம் எடுத்த விஷயத்தை சொல்லி நீயும் சுத்துப்பா. அவர் சொன்னார், என் காலை கொண்டு முடியாது. அவன் அகல்யாவை கல்யாணம் பண்ணா சந்தோஷம் தான், அதனால் ஒரு குத்தம் இல்லை நஷ்டம் இல்லைன்னுட்டார். நாரதர் பார்த்தார். அந்த சமயத்தில் ஒரு மாடு அப்பதான் கண்ணு போடுறது, பசு மாடு அப்பதான் கன்று ஈந்துன்னு இருக்கு. அவர் சொன்னா இதை பிரதட்சணம் பண்ணி இது பூ பிரதட்சணத்துக்கு சமானம். இந்த பசுமாடு கண்ணு போடுற சமயத்தில் பிரதட்சணம் பண்றது பூ பிரதட்சணத்துக்கு சமானம். எத்தனைக்கு எத்தனை கோமாதாவுக்கு மரியாதை கொடுக்கிறீங்களோ அத்தனைக்கு எத்தனை வாழ்க்கை நல்லா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கோமாதாவை கேவலப்படுத்துறவா படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய பார்க்கலாம். உதாரணம் சொல்லிட்டு போகலாம், நமக்கு அது அவசியம் இல்லை, அனாவசியம். கோமாதா அவ்வளவு பவித்திரமானவள், உத்தமி, சர்வசிரேஷ்டம், யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒருத்தி கோமாதா. அத்தனை தேவதைகளும் அந்த கோமாதாவிடத்தில் இருக்கான்னு சாஸ்திரம் சொல்றது. நிஜமாவே மற்றவா என்ன வேணா பண்ணிட்டு போயிட்டோம், இந்துக்கள் இந்த மாட்டிறைச்சி சாப்பிடலாம் விட்டுடுங்க. அதெல்லாம் மகா பாபம். கோடி ஜென்மா பண்ணி தொலைச்சாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் தப்பிக்க முடியாது. ஒழுங்கா கோமாவை பார்த்துலாம் சேவிச்சுக்கோங்க, கண்ணில் ஒத்திக்கோங்க, போயிடுங்க. அதை விட்டுவிட மாட்டிறைச்சிலாம் சாப்பிட ஆரம்பிச்செல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. ஜாக்கிரதை. சத்தியத்தை சொல்கிறேன், பயமுறுத்தலை. என்ன இதிகாசத்தை சொல்லியிருக்கோ, என்ன புராணத்தை சொல்லியிருக்கோ, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ, என்ன நரக தண்டனைன்னு சொல்லியிருக்கோ தெரிஞ்சு சொல்கிறேன். படுறவாளை பார்த்துட்டு சொல்கிறேன், பட்டுன்னு இருக்கவாளை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேலையெல்லாம் வேண்டாம். ரொம்ப பயங்கரமான விஷயம். மாட்டு இறைச்சியெல்லாம் படு பயங்கரமான விஷயம். இன்றைக்கும் பிருந்தாவனம் எல்லாம் நன்னா இருக்குன்னா அந்த கோ சம்ரக்ஷணம் காப்பாற்றின்னு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லா வீடுகள்லையுமே மாடுகள் இருக்கும். இந்த மாடுகள் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு ஒரு மங்களகரம். நிஜமாவே சொல்கிறேன், அந்த வீட்டில் மாடு இருக்கனால வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தோட அப்படி பலபலன்னு இருக்கும். வீடு எவ்வளோ பார்த்தாலும் ஒரே சாணி மூத்திரம் எல்லாம் நாத்தமடிக்கு. ஆனாலும் என்னமோ தெரியல, ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம். ஒன்று வேண்டாம், ஒரு கண்ணுக்குட்டி பார்த்தா எவ்வளோ குதூகலம் வருது நமக்கு. அதுக்கு ஒரு ஆனந்தம். மற்ற எதை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் வராது. கோமாதாவுடைய பலம். அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு ஒரு மாடாக வச்சுட்டு இருப்பா. இன்றைக்கும் பார்க்கலாம், எத்தனை வயசானவர்கள்லாம் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு மாடாவது இருக்கணும்ப்பா, நான் போனதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாள்.
ஆனால் அந்த மாடுனான்ற வார்த்தைக்கு தமிழ்ல செல்வம்னு அர்த்தம் உண்டு. அவ்வளோ சிரேஷ்டம், அவ்வளோ வசதி அந்த கோமாதா. அதனால கண்ணு போடுற அந்த மாட்டை சேர்ந்து சுத்துறா அப்படின்னுட்டார். உடனே கௌதம மகரிஷி ஜோரா அந்த மாட்டை சுத்திட்டார். கடகடன் இந்திரன் பூ பிரதட்சணம் பண்றதுக்குள்ளே ஒரு பிரதட்சணம் பண்ணி முடிச்சுட்டார். அழகா பார்த்தா பிரம்மதேவர் கௌதமர் ஜெயிச்சாச்சுன்னு சொல்லி அகல்யாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இந்திரனுக்கு இது ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு வஞ்சனை. அவனுக்கு அவ சரீரத்து மேல தீராத காமம். சரீரம், சரீரத்து மேல இருக்கிற காமம் இருக்கே அம்மா, ஜனங்கள் அதில் பாதாளத்தை தள்ளுறதுக்கு இதை தவிர வேற எதுவுமே வேண்டாம். காமத்துக்கு மிஞ்சி லோகத்துல பெரிய விரோதியே கிடையாதுதான் பெரியவா பேசலாம். விஸ்வாமித்திரர் கூட தோத்து போன ஒரு காமம் தானே. அந்த மாதிரி இந்திரனுக்கு ரொம்ப நாள் ஆசை, எப்படியாவது அகல்யாவுடைய சரீரத்தை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. ஒரு நாள் பார்த்தா கௌதமர் நித்திய கர்மானுஷ்டத்துக்காக, நித்திய கர்மானுஷ்டம்னா நித்தியம் செய்யக்கூடிய அனுஷ்டானம், அதுக்கு விட நித்திய கர்மானுஷ்டம்னு சம்ஸ்கிருத வார்த்தை. அவர் அந்த பக்கம் நாத்தங்கரைக்கு போனார். இந்த பக்கம் பார்த்தான், அவருடைய வேஷமே போட்டுட்டு வந்துட்டான். அகல்யா பத்திவிரத்தை, தப்பா அர்த்தம் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் அவ்வளவு தூரம் அகல்யாவுடைய புராணத்தை நிறுத்தி நிதானமா சொல்றேன். இது வால்மீகி ராமாயணத்துல இன்னொரு புராணத்துல அகல்யாவுடைய சரித்திரம் காண கிடக்கிறது, அங்கேருந்து எடுத்து சொல்றேன். அவ்வளவு பத்திவிரது. அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது கௌதமர் இல்லை, இந்திரன் வேஷம் போட்டு வந்திருக்கான். உடனே பார்த்தா இவனிடத்துலேயும் தப்பிக்கக்கூடிய சக்தி இப்ப தனக்கு இல்லை. அதனால பார்த்தா இந்திரன் தன்னை ஏமாத்த நினைச்சான். அதனால தானும் அவனை ஏமாத்துவோம்னு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய சாயான நிழல், தன்னுடைய நிழலை தன்னுடைய ரூபம் மாதிரியே சிருஷ்டிச்சு இந்திரன் இடத்துல அமைச்சுட்டான். இந்திரன் அவள் உண்மையான அகல்யா நினைச்சு அவளோட ஆனந்தமா இருந்துட்டு, ஆனந்தம்னா சரீர சுகம், சரீர சுகத்தை அனுபவிச்சு முடிச்சுட்டான். அனுபவிச்சு முடிச்சுட்டு வெளில போகும் பொழுது கௌதமர் எதிர்க்க வந்தாச்சு. இந்த பரபுருஷனோட வச்சுக்கிற காமம் இந்த பாடுபடுத்துறது. வெளில வந்துட்டார். இந்திரன் நடுங்கி போயிட்டா. அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து இந்திரன் தான். உடனேயே எந்த பெண்ணுடைய பெண்குரிய ஆசைப்பட்டு வந்தையோ அந்த பெண்குரிய உடம்பு முழுக்க 1000 இருக்கட்டும்னுட்டார். சரியா, உடம்பு முழுக்க 1000 கண்ணு இல்லை. இந்திரனுக்கு 1000 கண்ணுன்னு சொல்றமே, அது 1000 கண்ணு கிடையாது, எல்லாம் பெண்களுடைய அவயவங்களா இருந்தது. உடனே பயந்து நடுங்கி போயிட்டான், சாபம் கொடுத்துட்டான். அவன் ஓடி போயாச்சு. உள்ள வந்து பார்த்தா இந்த நிழல் அகல்யா நிக்கிறா. இவர் பார்த்தா இருந்தாலும் அகல்யா இதுவும் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி பண்ணிட்டா. அதனால லோகம் பின்னாடி அகல்யாவுக்கு அந்த ஆசை இருந்தது. அதனாலதான் நிழல் ரூபமா போய் இந்திரன் அனுபவிச்சா அப்படின்னு சொல்லிடுவாள்னு தெரிஞ்சு, அகல்யா இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணதுனால யாருக்கும் தெரியாம நுண்ணுருவாய் வால்மீகி ராமாயணத்துல அவள் நுண்ணுருவா இருந்ததாத்தான் காண கிடைக்கிற. கம்பராமாயணம் மற்ற ராமாயணங்கள்ல அவள் கல்லா இருந்தான்னு காண. நுண்ணுருவனா யாருக்கும் தெரியாது, அப்படி காத்து ரூபமா தூசு மாதிரி இருந்தான். அந்த மாதிரி இருந்தா நீ அப்படியே இருந்தா. அகல்யா கதறினா, எனக்கு சாப விமோச்சனம் இல்லையோ. அவர் சொன்னார், இந்த சமயத்திலேருந்து ராமா ராமா ராமான்னு ஜபிச்சென்று ஒரு நாள் ராமச்சந்திர மூர்த்தி வருவான், அவனுடைய துருவடி தூசி உன் மேல பட்டோன்னு உனக்கு சாப விமோச்சனமாகும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த நாள்லேருந்து அகல்யா ராமா ராமா ராமான்னு ஜபிச்சுட்டே இருந்தா. பகவான் ராமச்சந்திர மூர்த்தி மிதிலா நகரத்துக்கு போற வழியில அந்த ஆசிரமத்தை பார்த்து இந்த கதையை கேட்க விஸ்வாமித்திரத்தினையே சொல்லி, ராமா அவள் உத்தமி, அவளுடைய பவித்திர தன்மையை லோகத்துல நீதான் நிரூபணம் பண்ண முடியும், வேற யாரும் நிரூபணம் பண்ண முடியாது, நீ இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சிட்டு வரணும்னு சொல்ல ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரன் 3 பேரும் அழகா அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சார்கள். நுழைஞ்ச உடனே ராமனுடைய திருவடி தூசு ஒண்ணு போய் அந்த கல்லு மேல பட்டது. உடனேயே பொண்ணா மாறிட்டான். ராமன் கொண்டு காலை வைக்கவே இல்லை, அவன் திருவடியில பதிஞ்சிருந்த ஒரு தூசி காத்து வாக்கில போய் அகல்யா மேல பட அவளுக்கு அகல்யாவுடைய உண்மையான ரூபம் உள்ளபடி கிடைச்சது. அசந்து போயிட்டா ஆச்சரியமா விஸ்வாமித்திரர். அதை பார்த்துதான் சொன்னார், மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த கை வண்ணம் கால் வண்ணம்ன்றது கம்ப ராமாயணம், ராமாயண விஷயம், ராமனுடைய விஷயம். அதி விசேஷமாப்பா. தாடகையோட நீ யுத்தம் பண்ணும்போது அந்த கைகளில் கோதண்டத்தை வச்சு அம்பு விட்டியே, அப்ப உன்னுடைய கை அழக பார்த்தேன், கை பலத்தை பார்த்தேன். மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே. மை வண்ணம் அந்த மழை வண்ணத்துடைய மேகம் ரெண்டுமே கருப்பு தான். ஆனா அவளை மெய் வண்ணம்ன்றார், இவனை மழை வண்ணத்து அண்ணன்றார்.
ஏண்டான்னா அவள் ஏமாத்து காரியம், மை வச்சுட்டான்னு சொல்றவன், அதனால அவன் மை வண்ணம் சூன்யமா. ஆனா பகவான் கார்மேகம் போல கருணாசனால மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன்னுடைய கை பலத்தை, தோல் பலத்தை, புஜபல பராக்கிரமத்தை அங்க பார்த்தேன், உன் திருவடியுடைய பலத்தை இங்க பார்த்துட்டேன்னு விஸ்வாமித்திரர் சொல்றதாக கம்பனுடைய அனுபவம் கம்ப ராமாயணத்தில். அவ்வளவு சிரேஷ்டம். உடனேயே அகல்யா கண்கள்ல ஆனந்த பாஷம், பிரபோ என்னை பவித்திரமாக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்தியான கதறி அழ. இது திவ்ய திருஷ்டியில கௌதமருக்கு தெரிய உடனேயே கௌதமரும் அகல்யாவுமா சேர்ந்துண்டு தம்பதியா இருந்துண்டு ராமனுக்கு பூஜை பண்ணார்கள்னு காண கிடைக்கிறது. ராமன் கூட அகல்யாவிடத்துல ஆசீர்வாதம் வாங்கினான்னு காண கிடைக்கிறது. இவ மகா மோசமானவளா இருந்தா, இந்திரனோட படுக்கிறதுக்கு ஆசைப்படுறவளா இருந்தா ராமன் வந்திருக்க மாட்டான். நன்னா தெரிஞ்சுக்கோங்க, புராணங்களை சரியா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ நாஸ்திகர்கள் அறகுறையா புராணத்தை பறிச்சுட்டு அவளுக்கு தோன்றபடியெல்லாம் பேசினான்னு கேட்டு ஆமாமா இருக்கலாம் நினைச்சேன்னா ஜாகிரதை, தண்டிக்கிறதுக்கு தெய்வம் காத்துன்னு இருக்கு. நிதானமா இருக்கும். அதுக்கு தான் அவ்வளவு நிறுத்தி நிதானமா அகல்யா சாப விமோச்சனம் சொன்னேன். அப்படி உலகத்துக்கே முதல்வனான திருவடியுடைய பலத்தை இவள் தான் முதல்ல வாங்கின்ற. ராமனுடைய திருவடிக்கு இவ்வளவு பலம்னு அயோத்தியாவுக்கு தெரியல, தசரத சக்கரவர்த்திக்கு தெரியலையா, பெத்த கௌசல்யா மாதாவுக்கு தெரியல, கூடவே இருக்க லக்ஷ்மணனுக்கு தெரியல, அழைச்சிட்டு போன விஸ்வாமித்திரருக்கு தெரியல. ஒரு அகல்யா வந்து சாப விமோசனம் ஆனாலும் ராமச்சந்திரமூர்த்தியுடைய திருவடி பலம் லோகத்துல பிரகடனமாயிடுத்து. துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட மகாபாவியா இருந்தாலும் ராமச்சரணாரவிந்தத்தை விழுந்தாச்சுன்னா அவளுக்கு பவித்திர தன்மை கிடைக்கும். பஞ்சமகா பாதகமே ஏதோ அவசரத்திலேயோ இல்லைன்னு சொன்னா ஆசையிலையோ பண்ணி தொலைச்சுட்டா கூட, ஹே ராமா இனிமேல் ஒழுங்கா இருக்கேன்னு கையை கூப்பிண்டு கதறி அழுது அவன் நாமத்தை சொல்லி ஆச்சுன்னா அவர்கள் பவித்திரமானவர்களா ஆயிடுவார்கள். அதுதான் அகல்யா சாப விமோசனத்துடைய தாத்பரியம். அந்த மாதிரி முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. இந்த அகல்யா இத்தனை நாள் கல்லா இருந்தாலும் ராமன் திருவடியை வாங்கின்றாளே. நான் மனுஷியா இருந்து வைத்தமானிதி பெருமாளத்துலேருந்து என்ன வாங்கின்றேன்? ஒன்றும் வாங்கிக்க. அகல்யா நுண்ணுருவத்தில் இருந்துட்டே ராமா ராமா ராமான்னு ஜபிச்சா, நான் ஒன்றும் பண்ணலையே. கை கால் நன்னா இருக்கே, கண்ணு நன்னா இருக்கே, காது நன்னா இருக்கே, வாய் பேச முடியறதே, நடந்து போய் எத்தனையோ தடவை வைத்தமானிதி பெருமாளை பார்க்கலாமே. அகல்யா காத்துட்டு இருந்தா ராமன் வரணும்னு. இங்க பெருமாள் காத்துட்டு இருக்கார், இவ்வளவு நாள் நான் பார்க்கலையே, நான் இழந்துட்டேன்னு. நான் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன போய் ஏண்டி போறேன்னு கேட்கிறீங்கள, நியாயமா? அதுவும் சுவாமி ராமானுஜர் லக்ஷ்மணனா இருந்து அகல்யா சாப விமோசனத்தை பார்த்தா எங்க அண்ணா போல வருமா அப்படின்னு தலையாட்டினவர். எங்க அண்ணாவுடைய திருவடி பலத்தை பார்த்தேனா, ஏ தேவர்களேன்னு மேல எல்லாரையும் பார்த்து என்னமோ பெரிய தேவர்கள் மேல நிக்கிறேள, எங்க அண்ணாவுடைய திருவடி தூசி கல்லு கூட பெண்ணா மாறிடுது பார்த்தேளான்னு நெஞ்ச தட்டிண்டு கடைசி வரைக்கும் அதையே பேசிட்டு இருந்தார். இதை சீதை நடந்தவ அப்பப்பா அண்ணா மணி அவ்வளவு அழகா அண்ணா திருவடி தூசி பட்டது. சீதா மாதா அகல்யாவுக்கு உடனே சாப விமோசனம் ஆயிடுது தெரியுமா, அண்ணாவுடைய திருவடி பலம் அவ்வளவு சிரேஷ்டம்னு திருவடியை பிடிக்கும்போதுலாம் இதையே சொல்லிட்டு இருப்பார். அந்த லக்ஷ்மணனாயிருந்த ராமானுஜரிடத்துல, ராமானுஜன்னாலே ராமனுக்கு தம்பின்னு தான் அர்த்தமே. அந்த ராமானுஜன் இந்த ராமானுஜன் இங்க இருக்க அவரிடத்துல இவள் சொல்றா, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. அப்ப கூட ராமானுஜன் எனக்கு தெரியும்னு சொல்லலையா, வாஸ்தவம் தாண்டி குழந்தை. அந்த மாதிரி ஒரு பக்தி பண்ணணும். அகல்யாவை போல ஒரு நிதானம் வேணும். பழிபாவத்தை சமந்தண்டு கல்லா இருந்தாலும் ஒரு நாள் தெய்வம் ரட்சிக்கும் நம்பிட்டு இருந்தாலே அதுக்கு தெய்வம் காப்பாத்தித்தே விசேஷம்தான். அகல்யாவுடைய பெருமையும் ராமனுடைய பெருமையும் நினைச்சு இவர் மெய்சிலிருக்க அடுத்த க்ஷணம் இந்த பெண்கள்ல அடுத்த வாக்கியம் சொல்லிட்டார். முதலடியை பெற்றேனோ அகலியை போல 10 வாக்கியமா இருக்கு. 11வது வாக்கியம் சொல்லிட்டா, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. எங்க ராமாயணம் எங்க ஆண்டாள்? எங்கேயோ திரேதாயுகத்து கதையை பேசிட்டு இருந்தவள் டக்குன்னு கலியுகத்துக்கு வந்தாச்சு. நாச்சியார் ஆச்சரியமானவள். 5 குடிக்கு ஒரு சந்ததி, 10 ஆழ்வார்கள் 11 ஆழ்வார்கள் சேர்ந்து பண்ண முடியாத ஒரு பக்திய ஒரு ஸ்திரீ குழந்தை. குழலழகர், வாயழகர், கண் அழகர், கொப்பூழில் எழு கமல பூவழகர்னு ரங்கனுக்குள்ள நுழைஞ்சுட்டாளே. அசாத்தியமான ஒரு பக்தி, அற்புதமான ஒரு பக்தி.
ஸ்வயம் பூமி பிராட்டி. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததகத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதி. வராகமூர்த்தி பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு வரும் பொழுது பூதேவிக்கு சொல்ற ஸ்லோகம் இது வராக புராணத்தை காண கிடைக்கிறது. உடம்பு நல்லா இருக்கும் பொழுது, மனசு நன்னா இருக்கும் பொழுது, தேகம் நன்னா இருக்கிற சமயத்துல, திமிரெடுத்து அலையிற சமயத்துல, நாடி நரம்புகள் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யற சமயத்துல, உலகத்துக்கு காரணமா இருக்கிற என்ன, ஆதி மூலமா இருக்கிற என்ன, எல்லாத்துக்கும் கர்த்தாவா இருக்கிற என்ன யார் ஸ்மரிக்கிறானோ அவன் கட்டையும் போலே கல்லும் போலே தனக்கும் அடுத்தவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம கிடக்கிற சமயத்துல, அவன் என்னையும் மறந்து போன சமயத்துல நான் அவனை நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்து செல்கின்றேன்ற வாக்கியம். நம்ம நன்னா இருக்கும்பொழுது தெய்வத்தை நினைச்சாச்சுன்னா நமக்கு முடியாத சமயத்துல தெய்வம் நம்மளை நினைக்கிறோம். போதுமே. எப்பொழுதுமே நம்ம நன்னா இருக்கும்பொழுது எல்லாம் நினைப்பா. நம்ம தாழ்ந்து போயிட்டு நினைக்கிறதுக்கு ஒரு நாய் கூட கிடையாது லோகத்தில். ஆனாலும் தெய்வம் மறக்கிறது இல்லை. அதை கேட்டவ பூமி பிராட்டி தான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையா திருவாடி பூரத்துல ஜோரா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல ஒரு துளசி செடி கீழே அதிவிசேஷமா ஒரு செவ்வாய்க்கிழமை ஆடி மாசத்துல அயோனிஜயா கர்ப்பவாசம் இல்லாமல் ஆவிர்பவித்தாள். அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே பெரியாழ்வார் பக்தியை கொடுக்கிறார். கோபிகா பக்தி, கிருஷ்ண பக்தி. அதையே கேட்டு கேட்டு 5 வயசு குழந்தை வடபத்திர சாயிக்கு சூட்டக்கூடிய மாலையை தன் கழுத்துல போட்டுண்டு நான் பகவானுக்கு ஜோடியா சரியா இருப்பேனான்னு பார்த்ததுன்னா பிஞ்சில பழுத்து போயிடுது. பிஞ்சில வெம்பி போகும், கேள்விப்பட்டிருக்கும். பிஞ்சில வெம்பி போகும் எல்லாமே. பிஞ்சில பழுக்கிறதுன்னு காண கிடைக்காது. அப்படியே பழுத்தாலும் ருச்சி இருக்காது. சமயத்தை பிஞ்சு அப்படி ஏதோ மருந்தெல்லாம் போட்டு புகையெல்லாம் போட்டு பழுக்க வைப்பா, ருச்சிகரமா இருக்காது. இந்த பிஞ்சில பழுக்கணும், அந்த பழம் ருச்சியா இருக்கணும், அந்த பழத்தையும் தெய்வம் ஸ்வீகரிக்கணும். அப்படி ஒரு பழம் நம்ம ஆண்டாள் தான். இதே தமிழ்நாட்டில் பிறந்த நாச்சியார். 5 வயசு குழந்தை பாடினா திருப்பாவை. 5 வயசுல அவள் பாடினது தான் திருப்பாவை. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது வயசுல திருப்பாவை பாடினா குழந்தை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள்னு தாயிருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூரை நந்த கோகுலம் ரஜபூமி நினைச்சாலும். இன்னைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரை பார்க்கலாம். ஸ்ரீவல்லிபுத்தூர் தெரியாதவா கூட பஸ்ஸில் அப்படி போயிட்டு இருந்தோம்னா கண்ணை மூடிட்டு இருந்தா கூட ஸ்ரீவல்லிபுத்தூர் பஸ் நுழைஞ்சு கொடுத்தனா நித்தியமா பால் நாத்தம் அடிக்கும், கேரண்டியா. இந்த பால்கோவா இன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா அவ்வளோ ஃபேமஸ் தான். இன்னைக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் நுழைஞ்சாச்சுன்னா பால் நாத்தம் வெண்ண நாத்தம் ஜோரா. பிருந்தாவனத்துடைய வாசம் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இன்னைக்கும் உண்டு. இத்தனைக்கும் காரணம் 5 வயசு ஒரு ஆண்டாள். 5 வயசுல திருப்பாவை பாடி தெய்வம் கிடைக்காம வாரணம் 1000 சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். சொப்பனத்துல ரங்கநாதனுடைய கல்யாணத்தை எல்லாம் பார்த்து அனுபவிச்ச குழந்தை. கார்த்தன் கமலக்கண் என்னும் நெடுங்கயிறுபடுத்தி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் ஈசன் தன்னை கண்டீரே போர்த்தமுத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. முத்திச்சட்டை போட்ட ஒரு யானை மாதிரி எங்க கிச்சாபய நம்ம கிச்சாபய வேர்த்து விறுவிறுக்க பிருந்தாவனத்துல விளையாடுறத பார்த்தோமே அப்படின்னு ஸ்ரீவல்லிபுத்தூர்ல உட்கார்ந்து பிருந்தாவன மகாத்மியத்தை 5 வயசு குழந்தை பாடினார். லோகத்தையே ஆள்றவனை இவள் ஆண்டுட்டாளாம் பக்தியில. அவ்வளவு சிரேஷ்டம். தேகாத்ம அபிமானிகளுக்கும் யோகிகளுக்கும் வாசிபோரும், யோகிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் வாசிபோரும், ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வார்க்கும் வாசிபோரும், பெரியாழ்வார்க்கும் ஆண்டாளுக்கும் வாசிபோரும். அவ்வளவு சிரேஷ்டமா சொல்றார். பர்வதத்துக்கும் பரமாணு ஓட்டைக்கும் உள்ள வாசிபோர். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான் திருப்பாவை ஆரம்ப அவதாரிக வியாக்கியானத்தை சொல்றார். தேகமே ஆத்மா நினைக்கிற நம்மள மாதிரி சம்சாரிகளுக்கும் யோகிகளுக்கும் அவ்வளவு வித்தியாசம் உண்டு. அந்த யோகிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு அவ்வளவு வித்தியாசம் உண்டு. அந்த ஆழ்வார்களையும் பொங்கும் பரிவனால தெய்வமே நீ நன்னாருன்னு சொன்ன பெரியாழ்வாருக்கு அவ்வளவு தூரம் பெருமை உண்டு. அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு பெருமை உண்டு.
ஆண்டாள் பர்வதம், மற்றவாள்லாம் பரமாணு. அவ்வளவுதான், முடிச்சுட்டார். அவ்வளவு பெரியவள் நாச்சியார். 5 வயசுல பிஞ்சா பழுத்துட்டாள. பிஞ்சாய் பழுத்தாளை சொல்லுன்னு அவருடைய வாழி திருநாமமே. 5 வயசுல பிஞ்சில பழுத்து தெய்வத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக திருப்பாவை விரதம் இருந்து பகவத் தியானத்துல கதறி அழ, ரங்கநாதனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தன் பரிவாரத்தை எல்லாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் 5 வயசுல பிஞ்சா பழுத்துட்டாள. பிஞ்சாய் பழுத்தாளை சொல்லுன்னு அவருடைய வாழி திருநாமமே. 5 வயசுல பிஞ்சில பழுத்து தெய்வத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக திருப்பாவை விரதம் இருந்து பகவத் தியானத்துல கதறி அழ, ரங்கநாதனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தன் பரிவாரத்தை எல்லாம் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு அனுப்பி வல்லபதேவனுக்கும் அதி விசேஷமா ஆச்சரியமா ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் தெருவை அடைச்சு பந்தல் போடுறான்னு சொல்ல, அவனும் அப்படியே பண்ண ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பரிசனங்கள் ஆச்சரியமான கைங்கரிய பறகள் எல்லாம் தன்னுடைய பல்லாக்கு தன்னுடைய சங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆண்டாளை தட்டுப்பாய் போட்டு மூடி ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வாங்கோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மாப்பிள்ளையே எல்லா ஏற்பாடும் பண்ணி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். ஏழை பிராமணருக்கு ஒரு செலவு இல்லை. மாங்கல்யம் வாங்குற செலவு கூட கிடையாது, கூரைப்படம் எடுக்கிற செலவு கிடையாது, பத்திரிகை அடிக்கிற செலவு கிடையாது, விருந்து வைக்கிற செலவு கிடையாது, மாப்பிள்ளைக்கும் செயின் மோதிரம் என்ற செலவு கிடையாது. ஒரு செலவு இல்லை, வரதட்சணையே கிடையாது. பெருமாள் சொல்லிட்டா இவளே பெரிய தட்சணை, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீ உன் பொண்ணை அழைச்சிட்டு வந்தா போதும்னு அழைச்சிட்டு போன ஒரு ஆண்டாள். தெய்வத்தை இழுத்தாளாம், தான் மட்டும் அனுபவிக்கல. ராஜா வல்லபதேவன்லேருந்து பெரியாழ்வார்லேருந்து கைங்கரிய ஜனங்கள்லேருந்து அத்தனை பேருக்கும் ரங்கநாதன் காட்சி கொடுத்து நான் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நான் ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க, அவனே புலம்ப வச்சுட்டான். இப்படி ஒரு மாப்பிள்ளை லோகத்தை எங்கேயும் பார்க்கவே முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒத்த கால நின்று ரங்கனே தபசு பண்ணி கல்யாணம் பண்ணின்ற ஒரு நாச்சியா. இத்தனையும் 5 வயசுல நடந்ததுன்னா பிஞ்சில பழுத்து போயிடுத்தே குழந்தை. நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ சின்ன குழந்தைகளை பார்க்குறோம், 5 வயசு குழந்தைகளை பார்க்குறோம். பகவானை கல்யாணம் பண்ணிக்கோ, பகவானை பார்த்துக்கோ, பகவான் அனுபவின்னு சொல்லக்கூட மாட்டேங்கிறோம். அதுங்களா அனுபவிச்சாலும் பயந்து போய் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு பிடிச்சி வச்சுக்கிறோம். ஆனால் ஆச்சரியமா 5 வயசு குழந்தை பிஞ்சில பழுத்து பகவான் ரங்கன் அனுபவிச்சதே அந்த மாதிரி பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. ஆண்டாள் 5 வயசுல பிஞ்சில பழுத்து போயிட்டாள். கிருஷ்ண பக்தி ரசத்துல தளச்சாள. என்ன ஆச்சரியம்! 5 வயசுல திருப்பாவை பாடினா இன்னைக்கும் கோதை தமிழ் 5 அறியாத மாநிலரை வையம் சுமப்பதுவும் வம்புன்னு வச்சனமே வந்துடுத்து. திருப்பாவை தெரியலன்னா வல்ல பூமிக்கு பாரங்கள் வச்சனம். கொஞ்சம் தமிழ், கோதை தமிழ், அழகு தமிழ். இன்னைக்கும் திருப்பாவைன்னா அவ்வளவு சிரேஷ்டம். மார்கழி மாசம்னா திருப்பாவை எல்லாரும் சொல்லுவா. அத்தனை ஆச்சரியம். ஒவ்வொரு நாள் இன்னைக்கு இந்த பாசனம் சொன்னேனே அப்படின்னு குழந்தைகள் கூட குதூகலிக்கும்படியான ஒரு மார்கழி மாசம், ஒரு திருப்பாவை நோன்பு. அந்த ஆண்டாள் 5 வயசுல தெய்வத்தை கல்யாணம் பண்ணிண்டா. எனக்கு இத்தனை வயசு ஆயிடுத்து, வைத்தமானிதி பெருமாள் இன்னும் அனுபவிக்கல, அவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், அவர் எஜமானனா ஏத்துக்கலாம், அவருடைய அடிமையா இருக்கலாம், அந்த புத்தி கூட இல்லாம கழுத வயசு ஆயும் கூட தண்டமா கிடக்கிறேனே, நான் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, திருக்கோளுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. ஆண்டாளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் ரொம்ப நெருக்கம். ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில திருமாலிருஞ்சோர பெருமாளுக்கு 100 தடா அக்கார் அடிசில் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்தேன்னு ஒரு பாசுரம் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் நாச்சியார் திருமொழி உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். அதை பாசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அடடா, ஆண்டாள் வாயால தானே சொல்லி வச்சிருக்கா, குழந்தை பாவம், இன்னும் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா அவளுக்கு ஒரு துக்கம் இருக்கும், அதை நம்ம போய் பண்ணுவோம்னு சொல்லி கடகடன் ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பி திருமாலிருஞ்சோலை வந்து தடானா பெரிய பெரிய பானை, இந்த 100 தடால அக்கார் அடிசல் ஜோரா. அக்கார் அடிசல் எப்படி பண்றதுன்னு பெரியாழ்வாரே பாசுரமே சொல்லி வச்சிருக்காரு. மனதெல்லாம் போட்டு சென்னல் அரிசி எல்லாம் போட்டு பண்ண, அந்த மாதிரி அக்கார் அடிசல் பால் அரிசியை வேக வச்சு அது ஒரு பெருசு சுகம். கேட்கறதே சுகம், சாப்பிட்றது பரம சுகம், சாப்பிட்டுட்டே இருக்கிறது சுகமோ சுகம். அது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார சாப்பிட்றது அதி சுகம். தெரியலன்னா யாரா ஐயங்கார கேளுங்கோ,
அவள் பக்தியோட பண்ணுறவாள் இருந்தால் அக்கார் அடிச்சு சுகமாக இருக்கும், இல்லாட்டி ருச்சியாக இருக்காது. அந்த மாதிரி அந்த அக்கார் அடிச்சல் 100 தடா அக்கார் அடிச்சல் 100 தடா வெண்ணெய் தயார் பண்ணி திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு முன்னாடி இருக்க வச்சு அழகா இடத்துல பிரபோ இந்த மாதிரி ஆண்டாள் சொல்லியிருக்கா, ஆண்டாளால பண்ண முடியல, அடியேன் பண்றேன், தேவரீர் ஸ்வீகரிக்கணும்னு சுவாமி ராமானுஜர் பிரார்த்தனை பண்ணார். உடனே மாலிருஞ்சோலை நம்பிக்கை குஷியாயிடு, நமக்கு ஒரு பெருமை கிடைச்சுடுத்துன்னு எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுட்டு பரம சந்தோஷம் திருப்தி திருப்தி திருப்தின்னுட்டார். உடனே திருமாலிருஞ்சோலையிலேருந்து கிளம்பி சுவாமி ராமானுஜர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஆண்டாள் முன்னாடி, அம்மா குழந்தை நீ சொல்லியிருந்தியே இப்பதான் திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு வரேன், அதனால உனக்கு அந்த கவலை வேண்டான்னுட்டார். கேட்ட உடனே ஆண்டாள் கண்ணிலேருந்து ஆனந்த பாஷ்பம் சிலாரூபம் மறைஞ்சு பிரத்யட்சமா ஆண்டாள் காட்சி கொடுத்துட்டார். ஒரு அண்ணா பண்ற மாதிரி இத்தனையும் பண்ணிட்டாரு. ஒரு அண்ணா இருக்காருன்னா சகோதரிக்காக அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காப்பாத்துறதுக்கு, அவள் பெருமையை காப்பாத்துறதுக்கு எல்லா பிரயத்தனமும் படுவாள். அந்த மாதிரி எனக்கு ஒரு அண்ணா இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், நம் கோயில் அண்ணரோ, கோயில்னா ஸ்ரீரங்கம், அங்கேருந்து வந்த ஒரு அண்ணா, நம் கோயில் அண்ணரோன்னு ஆண்டாள் பட்ட பெயர் கொடுத்துட்டார். ஆண்டாள் எப்பயோ பிறந்தவர், இவர் இப்ப இருந்தவர். ஆனாலும் அந்த ஞானத்துல பக்தியில ஆண்டாளுடைய துக்கத்தை நாசம் பண்ணதுனால ஆண்டாளுக்கு அண்ணனா மாறிட்டார் சுவாமி ராமானுஜர். அதனாலதான் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியன் வாழி திருநாமம். முன்னானால் தான் சொல்ல அக்கா தானே, ஆனாலும் இவர் பக்தியில இவளை சகோதரியா தன்னுடைய தங்கியா ஏத்துண்டு இவளுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணனால பெரும்புதூர் ஸ்ரீபெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியேன்னு வாழித்திருநாமம். அந்த ராமானுஜிடத்துல இவள் சொல்றா, ஆச்சரியமா, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. அதுலயே சுவாமி ராமானுஜர் நித்தியம் பிக்ஷை எடுக்க போகும் பொழுது திருப்பாவை பாடிண்டு போற சன்னியாசி, திருப்பாவை பாடிண்டு போற சன்னியாசி. அதுவும் ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தை திருப்பாவை சொல்லிண்டு பிக்ஷை எடுக்க போறா. அதி விசேஷமா அப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல அவருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் வீட்டு வாசல்ல திருமாளிகைன்னு சொல்லுவா. ஆச்சாரியன் வீட்டெல்லாம் திருமாளிகைன்னு. கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அனைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ராதிகா ராணி நப்பின்னை பிராட்டி நீலாதேவியை பத்தி சொல்ற பாசுரம். சுவாமி ராமானுஜர் அன்னைக்கு இந்த பாசுரத்தை சொல்லிண்டு வர இவர் வந்து திறவாய் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு சொல்ல, இந்த பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அத்துழாய் கை நிறைய வளையலை போட்டுண்டு கையில ஒரு பூப்பந்தை வச்சு விளையாடுண்டு இவர் வந்து திறவாய்னு சொல்லவும் அவ கதவை திறக்கவும் ஓ ஸ்வயம் ராதிகா வந்துட்டான், மூர்ச்சியாக விழுந்துட்டார். இதுதான் நடந்தது. இது அவருக்கு தெரிஞ்ச வேடுது. உடனே குரு வந்தார், உந்து மதகளிட்டன் பாசுரமா இன்னைக்குன்னு கேட்டுட்டார். இவர் சொல்லலை, அவரா வந்து கேட்டார்னா தன் சிஷ்யனுடைய ஸ்திதி என்னன்னு என்ன அழகா அந்த குரு தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்கோ. என்ன ஒரு சத்குரு, என்ன ஒரு சத்சிஷ்யன், என்ன அற்புதமான திருப்பாவை. அந்த ராமானுஜத்துல இவள் சொல்றா, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம். வாஸ்தவம் தான், அவ மட்டும் பிஞ்சில பழுக்கலைன்னா நம்ம எல்லாம் முத்தி போனா கூட பழுக்க மாட்டோம். திருப்பாவை இல்லைன்னா சத்தியமா பக்தியெல்லாம் நமக்கு எட்டி பார்க்கவே பார்க்காது. அதுவும் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியெல்லாம் சேவிக்கிறதே கஷ்டம். கடக்கு முடக்கன்னு இருக்கும், எங்க பிரிக்கிறதே தெரியாது. திருவாய்மொழியெல்லாம் 1000, நமக்கு அதுக்கெல்லாம் பொறுமையே கிடையாது. மற்ற ஆழ்வார்கள் பாசனங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். முதல் நூற்றந்தாதி, 2ஆம் நூற்றந்தாதி, 3ஆம் நூற்றந்தாதி, இப்படிலாம் திவ்ய பிரபந்தம் இருக்குன்னே தெரியாது. ஆனா திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரு திவ்ய பிரபந்தம் திருப்பாவை, கோதை தமிழ். அவ்வளவு சிரேஷ்டம். பிஞ்சில பழுத்தாலும் நம்ம தப்பிச்சோண்டி குழந்தை ஆண்டாள மாதிரி பக்தி பண்ண எல்லா ஸ்திரீ குழந்தைகள்னாலையும் முடியும், உன்னாலையும் முடியும்னு சுவாமி ராமானுஜர் பார்த்தார். உடனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, ஆஹா இப்ப நானும் பழுத்து போயிடுவேனா நிச்சயமா அப்படின்னு தலையாட்ட உடனே ஆச்சரியமா அடுத்த வாக்கியம் சொல்லிட்டா, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. ஆண்டாளை பத்தி பேசியாச்சுன்னா வேற வழியே இல்லை, பெரியாள் வர சொல்லியே ஆகணும். சத்தியம் சத்தியம் அற்புதம். எப்பொழுதுமே ஒரு சத்சிஷ்யாளை பத்தி பேசுறோம்னா கூடவே சத்குரு பிரபாவத்தை சொல்லி ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. பட்டர் பிரான் கோதை சொன்ன அவளே முடிக்கிறா.
சத்தியம் அதுதான். எம்பெரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. சில இடத்துல எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போல் அப்படின்னு காண கிடைக்கிற. பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமேனது அவளை முத்திர வைக்கிறார். விவேகானந்தரை பத்தி பேசணும்னா சத்தியமா ஒரு வரியாவது ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி பேசியே ஆகணும். ராமானுஜரை பத்தி பேசினோம்னா அவருடைய குரு ஆளவந்தார சொல்லியே ஆகணும். அவ்வளவு சிரேஷ்டம். மீராவை பத்தி பேசினோம்னா அவளுடைய குரு மகாத்மா ரவிதாசரை பத்தி சொல்லியே ஆகணும். அத்தனை வசதி. ஜனாபாய பத்தி பேசினோம்னா சத்தியமா நாமதேவரை பத்தி சொல்லியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அவ்வளவு வசதி. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமத்தேன்னு அந்த வார்த்தை கூட சங்கரர் தன்னுடைய குரு கோவிந்த பாதரை பத்தி சொன்னதுதான் அப்படின்னு பெரியவாசர் பேர் வியாக்கியானமே பண்றான். பகவான் கோவிந்தனை சொல்லல, தன் குரு கோவிந்தனை தான் பஜிங்கோ பஜிங்கோன்னு சங்கரர் சொன்னதாக சில பெரியவாருடைய அனுபவம் காண கிடைக்கிறது. துருவ சரித்திரம் சொன்னா நாரதரை சொல்லாம இருக்கவே முடியாது. பிரகலாத சரித்திரம் நாரதரை சொல்லியே ஆகணும். வேதவியாசர் பாகவதம் எழுதினாரா நாரதரை சொல்லணும். வால்மீகி ராமாயணம்னா நாரதரை சொல்லியே ஆகணும். குரு இல்லாம சத்சிஷ்யர்கள் இல்லை. சத்சிஷ்யர்கள் ரொம்ப வசதியா இருக்கான்னா சத்குருன்ற அஸ்திவாரம் நல்லா இருக்கு. அதுதான் ஆச்சரியமே. மரம் ஜோரா இருக்குன்னா விதை நன்னா இருக்குன்னு அர்த்தம். விதை என்னமோ சின்னதாத்தான் இருக்கும், மரம் பெருசாத்தான் இருக்கும். ஆனா அந்த விதை இல்லைன்னா மரமே கிடையாது. அந்த மாதிரி கோதையை பத்தி சொன்ன உடனே அடுத்த வாக்கியம் சொல்லிட்டா. எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. மழைக்கு கூட வேத பாடசாலை பக்கம் ஒதுங்காத ஒரு ஏழை பிராமணர். வடபத்திர சாயி கோவில்ல கொடுக்கிற தத்தியோன்னம் உண்ட கட்டிய வாங்கிட்டு பொழைச்சுண்டு கிடக்கிற ஒரு பிராமணர். காத்தால கண்ணை முழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வடபத்திர சாயிக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு பிராமணர். ஒன்றும் தெரியாது, வேதம் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது. ஆனாலும் வடபத்திர சாயிக்கு மாலை கட்டினார்னா ஜோரா இருக்கும். பார்த்து 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 அவ்வளவு அழகு. ஒரு நாள் தாமரை மாலையா போடுவார், ஒரு நாள் தாமரையும் சம்பங்கியும் சேர்த்து ஒரு மாலை போடுவார், ஒரு நாள் துளசி பாரிஜாதத்தை சேர்த்து ஒரு மாலை. இப்படிதானு கிடையாது. அன்னைக்கு என்ன சங்கல்பமோ அதற்கேற்ற மாதிரி ஒரு மாலை. ஒவ்வொரு நாளும் அந்த மாலைக்காகவே வடபத்திர சாயியும் அந்த கோவில் பக்தர்களும் காத்துட்டு இருந்தான்னு காண கிடைக்கிற. அப்படி ஒரு பக்தர். அவர் பார்த்தா நமக்கு சம்ஸ்கிருதம் படிச்சு வேதம் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பக்தி பண்ணி பகவானிடையெல்லாம் நடக்காத காரியம்னு தேடி கண்டுபிடிச்சு எல்லா புராணங்களையும் வாசிச்சு பார்த்தார். எல்லாரும் சொல்றதை கேட்டு 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 பார்த்தார். கடைசியில பாகவத்தை வாசிச்சார். பாகவத்துல பார்த்தோம்னா பகவான் யாருக்கு ஜோரா அனுகிரகம் பண்றான்னு தேடி தேடி பார்த்தார். எல்லாரையும் கொஞ்சம் நிறையவே படுத்திருக்கார். சுலபமா மோட்சம் வாங்கிட்டவன் யாருன்னு பார்த்தார். மதுரையில ஒரு மாலாக்காரன். எதை பத்தியும் கவலைப்படாம பகவான் கழுத்தில் நிறைய மாலையை போட்டு மோட்சம் வாங்கிட்டு போயிட்டான். ஒரு பூ விக்கிரமன். நிஜமாவே பூ விக்கிர வியாபாரம் பண்ணால கிருஷ்ணனுக்கு 4 மாலை போட்டு அவன் வம்சத்துக்கே மோட்சம் வாங்கிட்டு போயிட்டான் கிருஷ்ணன். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த மாலாக்கார். அற்புதமான மாலாக்கார். தள்ளி தள்ளி வச்சு அப்ப சாட்சி. அந்த மாதிரி அந்த மாலாக்காரன் அவனை பார்த்தா இவரும் பார்த்தா தானும் ஆச்சரியமா அந்த மாதிரி மாலை போட்டு அதி அற்புதமா தெய்வத்தினிடத்திலேருந்து மோட்சம் வாங்கலான்னு முடிவு பண்ணி எந்த ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பிறந்தாரோ அதே ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கிற வடபத்திர சாயி. வடபத்திர சாயினா ஆளிலை கண்ணன் அர்த்தம். பத்திரம்னா இலை, வடவிருஷம்னு சொல்லுவா ஆலமரத்தை. அந்த ஆளிலையில படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணன், அதனால வடபத்திர சாயின்னு ஸ்ரீவல்லிபுத்தூர் பெருமாளுக்கு திருநாமம். அந்த மாதிரி அந்த ஆளிலை கண்ணனுக்கு புஷ்பமாலை சாத்திர கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த ராஜ்யத்தை வல்லபதேவன்ற ஒரு பாண்டியன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு நாள் ராத்திரி மாறு வேஷம் போட்டுண்டு இப்படி தன் நகர்வலம் வரான். சரி, தன் நகர ஜனங்கள் எப்படி இருக்கா, நகரம் எப்படி இருக்கு அப்படின்னு தானே தெரிஞ்சுக்கணும்னு மாறு வேஷம் போட்டுண்டு வரான். ராஜ்ய பரிபாலனம் பண்றதுன்றது ரொம்ப பெரிய காரியம். சும்மா ஏனோதானம் எப்படி வேணா பண்ணலாம், இப்படித்தான் பண்ணணும்னு சாஸ்திரப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்றது பெரிய காரியம். அந்த மாதிரி உத்தமமான ஒரு ராஜா வல்லபதேவன் பக்தன் பாண்டியன். அற்புதமா அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கிரகத்துடைய திண்ணையில பார்த்தா ஒரு பிராமணன் களைச்சு போய் உட்கார்ந்தான். அந்த பார்த்தா ராஜன், நீங்க வெளியூரா அப்படின்னு கேட்டான். உடனே பிராமணர் சொன்ன, ஆமாப்பா நான் வெளியூர் தான். எங்க போயிட்டு எங்க வரல், எங்க போயிட்டு இருக்கள்? உடனே அவர் சொன்னார், நான் கங்கைக்கு போய் கங்கையில நன்னா குளிச்சுட்டு
கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு திரும்ப என் ஊருக்கு போயின்னு இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, உங்களை பார்த்தா நல்ல விஷயம் எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரி இருக்கு, எனக்கு ஏதான 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்கோளேன். அடுத்த ராத்திரி அவர் களைச்சு போய் வந்து உட்காந்துருக்கார், வீட்டு திண்ணையில உட்காந்துட்டு இருக்கார். அவரை பிடிச்சு ஏதான நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்கோளேன். சத்சங்கம் கேட்கறதுக்கு நேரம் முக்கியம் இல்லை, நம்ம ஸ்ரத்தை தான் முக்கியம். அர்த்தராத்திரி கூட சத்சங்கம் பண்ணலாம், கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருந்தார். விடிய காலம்பரம் 3 மணிக்கு சத்சங்கம் பண்ணலாம், மத்தியானம் 1 மணிக்கு சத்சங்கம் பண்ணலாம், நீங்க தூங்காம இருக்கிற வரைக்கும். சத்சங்கத்துக்கு கேட்கிறவாளுடைய ஸ்ரத்த ரொம்ப முக்கியம், ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி அவன் கேட்டுட்டான். உடனே பிராமணர் பார்த்தாரப்பா, மழைக்காலம் 4 மாசம் சௌகரியமா இருக்கணும்னா மற்ற 8 மாசங்கள்ல முயற்சி பண்ணணும். ராத்திரி சுகமா தூங்கணும்னா பகல் பொழுது கர்மாவை பண்ணணும். அந்த மாதிரி வயசான காலம் சௌகரியமா இருக்கணும்னா உடம்பு நல்லா பலமா இளமையா இருக்கும் பொழுதே முயற்சி பண்ணி தனத்தை சேமிச்சு வச்சுக்கணும். அதுபோல மறுமைக்கு இம்மையிலேயே முயற்சி பண்ணணும். ராத்திரி நன்னா தூங்கணும்னா பகல் பொழுது வேலைக்கு போனா தான் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியும். பணம் சம்பாதிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்க முடியும். இல்லைன்னா பசியோட ராத்திரி நிம்மதியா தூக்கம் வராது. அதனால பகல் பொழுது நல்லா பிரயத்தனம் பட்டா ராத்திரி நிம்மதியா தூங்கலாம். அதே மாதிரி மழைக்காலம் 4 மாசம் எந்த வேலையும் பண்ண முடியாது, அப்ப சௌகரியமா இருக்கணும்னா அந்த 4 மாசத்துக்கு வேண்டியதை மற்ற 8 மாசங்கள்ல சேமிச்சு வச்சா சௌகரியமா இருக்கலாம். விவசாயம் பண்றவாளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி. அதே போல வயசான காலத்துல உடம்பு தளர்ந்து போன காலத்துல நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும்னா அதுக்கு யுவ வயசா இருக்கும் பொழுதே இளமையா இருக்கும் பொழுதே பிரயத்தனப்படணும். அது மாதிரி மறுமைன்னு சொல்லும்படியான மோட்சத்தை அடையறதுக்கு மனுஷ ஜென்மா இருக்கும் பொழுதே முயற்சி பண்ணணும். மறுமைக்கு இம்மையிலேயே முயற்சி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டார். இது வல்லபதேவன் கேட்டுட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் முதல் 3க்கு பிரச்சனையே கிடையாது. மழைக்காலம் வந்தாலும் கவலை இல்லை, ராத்திரிக்கும் கவலை இல்லை, வயசான காலத்துக்கும் கவலை இல்லை, எல்லாம் சேகரித்து வச்சிருக்கான். ஆனா மோட்சம் அடுத்த ஜென்மா அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய கேள்விக்குறி நிற்கிறது. உடனே இதையே யோசனை பண்ணிட்டு இருந்தான். சந்தோஷம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தேர அரண்மனைக்கு வந்துட்டான். அவனுடைய அரண்மனையில செல்வ நம்பின்னு ஒரு மந்திரி, உத்தமமான கிருஷ்ண பக்தர். அவர் திருக்கோஷ்டியூரை சேர்ந்த ஒருத்தர். அவரிடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்லி எனக்கு மறுமைக்கு முயற்சி பண்ணணும், அதனால பரதெய்வம் என்னன்னு சொல்லுங்கோ, மேலான தெய்வம் எதுன்னு சொல்லுங்கோ, அதற்கு நான் பக்தி பண்றேன்னுட்டார். உடனே செல்வ நம்பி பார்த்தார். இப்படியெல்லாம் கேட்டா சொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம். இவன் மந்திரின்றனால கேட்கிறான். அதே அவரை குருவா ஏத்துண்டு கேட்டான்னா அவர் சொல்லக்கூடிய விதம் வேறு. அதனால அந்த செல்வ நம்பி சொல்லிட்டார், ஏ ராஜன், ஒரு வித்வத் சதஸ் ஏற்பாடு, அதாவது வேதத்தை நன்னா கரைச்சு குடிச்சு அதனுடைய ஆழமெல்லாம் தெரிஞ்ச பல வித்வான்கள் எல்லாம் சபைக்கு கூப்பிடு, நல்லா ஒரு பொற்கிழி கட்டி மேல தொங்க விட்டுடு, அதுக்கு ஒரு மந்திரம் பண்ணி வச்சுடலாம். யார் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்றார்களோ அவர்களுக்கு இந்த பொற்கிழி தாழறா மாதிரி ஒரு மந்திரம் பண்ணி வைக்கலாம். வேதத்துல 30 முக்கோடி தேவர்களும் தெய்வம் பெரியவர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி வாக்கியங்கள் பல இடங்கள்ல காண கிடைக்கும். இந்த 30 முக்கோடி தெய்வங்கள்ல கடைசி தெய்வம் அப்படின்னா அக்னி, அவன் தான் கடைசி. முதல்ல பார்த்தா அகாரக விஷ்ணு வாச்சகன்னு முதல்ல விஷ்ணு நிற்கிறார். அது எல்லாருமே இந்த இடைப்பட்டதுல இருக்கா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ற. அதனால நீ வேத வித்வான்களை கொண்டு ஒரு சபை ஏற்பாடு பண்ணு. அவர்கள் எல்லாரும் வாக்குவாதம் பண்ணுவார்கள். அதையெல்லாம் கேட்டு நீயே பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணிக்கோ. எது ஆதி பீஜம், எது ஆதி கர்த்தா, எது எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் அப்படின்றத நீயே புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த செல்வ நம்பி சொல்லியாச்சு. உடனே ராஜா ஒரு பெரிய வித்வத் சபைன்னு சொல்லி ஊர் முழுக்க தண்டோரா போட்டு சொல்லிட்டான். இவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. யாரோ சில பேர் காத்து வாக்கில் சொன்னா அப்படியான்னு கேட்டுட்டார். இவருக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. இவருக்கு வேதமும் தெரியாது, இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றதுல ஆசையும் கிடையாது. காத்தால எழுந்தோமா, வடபத்திர சாய்க்கு மாலை கட்டி போட்டோமா, அவன் பிரசாதத்தை சாப்பிட்டோமா, அவன் நாமத்தை சொன்னோமா, கிருஷ்ணன் அனுபவிச்சோமா, ராத்திரி தூங்கினோமா, அடுத்த நாள் வேலையை பார்த்தோம், இவ்வளவுதான். இதுக்கு மேல அவருக்கு உலகத்தை பத்தி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. நமக்கு உலகத்தை பத்தி நிறைய தெரியும், ஆனா என்ன சுகத்தை கண்டோம் ஒன்றும் தெரியல. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனாலும் சுகமா இருந்தார். இப்படி அந்த சபைக்கு எத்தனையோ பேர் வரா. வல்லபதேவனுடைய ராஜ்யத்துக்கு எல்லாரும் விதவிதமா சொல்றா. ராஜனுக்கு எதுவும் திருப்தியா இல்லை. அந்த சமயத்துல ஒரு நாள் ராத்திரி சொப்பனத்துல வடபத்திர சாயி இவருக்கு காட்சி கொடுத்துட்டான். பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்திரை தான் அவருக்கு திருநாமம் பண்ணி வரைக்கும். உடனே அந்த விஷ்ணு சித்திரை பார்த்து பகவான் சொன்னான், நீ நேர பாண்டியனுடைய அரண்மனைக்கு போ,
உடனே சரி பிரபு அங்கே போய் என்ன பண்ணணும், அவன் ஒரு பொற்கிழி கட்டி தொங்க விட்டுருக்கான், அறுத்துண்டு வா. இவர் சிரிச்சார், பிரபு அது பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணா கீழே தாழ்ந்து வரும், அப்பதான் எடுத்துக்கலான்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் வேத பாடசாலைக்கு சம்பந்தம் இல்லை, மழைக்கு கூட அந்த பக்கம் ஒதுங்கினது இல்லை, என்ன போய் கிழி அறுத்துட்டு வாண்டிய நியாயமா? உடனே பகவான் சொன்ன, நீ போ, பரதத்துவத்தை நிர்ணயம் பண்றது என் பாடுன்ட்டார். இவர் சிரிச்சா, அதுக்கே நான் போனேன், நீயே போய் நிர்ணயம் பண்ணி நீயே அறுத்துட்டு வரலாமே, அதெல்லாம் கிடையாது, நீ தான் போகணும். பகவானுக்கு தன் பக்தனுடைய பெருமையை லோகத்துல நிரூபணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவனாத்தான் நிரூபணம் பண்றானே ஒழிய பக்தர்கள் யாரும் தான் பக்தன் நிரூபணம் பண்ணிக்க ஒரு நாளும் ஆசைப்படுறதே கிடையாது. அந்த மாதிரி தெய்வம் சொல்லிடுத்து, சரி பிரபு ஓம்பாடு, உனக்கு வேதம் தெரியும், ஏன்னா நீதான் வேதநாதன், நீதான் வேத ரகசியம், உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இவர் அடுத்த நாள் கிளம்பியாச்சு. ஊரில் இருக்க தெருவில் இருக்கவாள்லாம் கேட்குறேன், எங்கே போறேள்? அவர் சொல்றார், மதுரையில் போகிறேன், பாண்டியனுடைய அரண்மனைக்கு போகிறேன். எதுக்கு? பரதத்துவம் நிர்ணயம் பண்ணுறதுக்குன்னு. உடனே எல்லாரும் கைகொட்டி சீக்கிரம், உமக்கே இந்த பொழப்பு, நிம்மதியாக ஏதோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் 4 பேர் மரியாதை கொடுத்துன்னு இருக்கோம், பெருமாளுக்கு மாலை கட்டி போடுறீர்னு அதை விட்டு வல்லபதேவன் அரண்மனையில் போய் சம்ஸ்கிருதமே தெரியாத நீர் வேதத்தை பேச போறீரா? உமக்கே இந்த பொழப்பு, ஒழுங்காக ஊரில் எடுங்கோ, உங்களுக்கு எதாவது பணம் வேணும்னா சொல்லுங்க, நாங்கள்லாம் ஆளு கொஞ்சமாக போட்டு பொற்கிழியை கொடுத்துட்றோம், அனாவசியமாக ஊர் மானத்தை வாங்கிடாதீங்க. நம்ம ஊருக்குன்னு ஒரு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது, அங்கே போய் ஏழாகமே வளரி கொட்டி ஊர் மானத்தை வாங்கிடாதீங்க, போகாதீங்கன்னுட்டார். உடனே அவர் சொன்னார், நானும் சொன்னேன், ஆனால் வடபத்திர சாயி கேட்க மாட்டேங்கிறான், போன்னு ராத்திரி முழுக்க படுத்தின்றே இருந்தான், அதனால் போகிறேன். உடனே எல்லாருக்கும் கோபம், இவர் பொய் சொல்லணும், சத்தியத்தை சொன்னார். மற்றவாளுக்கெல்லாம் தெய்வம் பிரத்யக்ஷம் இல்லை, அதனால் இவர் சத்தியம் எடுபடலை. இவர் பாட்டுக்கு போயாச்சு வல்லபதேவன் அரண்மனைக்கு. ஊரெல்லாம் கிண்டல், பரிகாசம், கேலி, அவமரியாதை, அவமானம், கேவலமான வார்த்தைகள், எதை பற்றியும் கவலைப்பட ஒரு பாடு வடபத்திர சாயி மேலே எல்லா பாரத்தையும் போட்டு நேர போயாச்சு. அழகா வல்லபதேவன் அரண்மனைக்கு நுழையிறார். ஏதோ ஒரு கந்த வேஷ்டி தேவேன்னு இருக்கார், பார்த்தா பல பல பலன் ஜொலிக்கிறார். இந்த தேஜஸ், பிரம்ம தேஜஸ், பிரம்ம தியானம், பகவத் தரிசனம், பிரத்யக்ஷத்தை பார்த்தாலே இவர் தெய்வத்தை பார்த்தவர்னு தெரிகிறார். இவர் உள்ள நுழையிற சபைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ராஜா எழுந்து கையை கூப்பின்னு அவனே கீழே இறங்கி சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து வாசல நின்று வாங்கோ வாங்கோன்னு இவரை பார்த்து கையை கூப்பினான். உடனே சபையில் இருக்க பல பேருக்கு இவரை தெரியும். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கவா, பக்கத்து ஊரில் இருக்கவாளுக்கெல்லாம் ஒரு ஏழ பிராமணன் வடபத்திர சாய்க்கு மாலை கட்டி போடுறவன் நன்னா தெரியும். உடனே எல்லாரும் சிரிச்சா, ஏ ராஜன், நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, இவருக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, இவருக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, இவர் என்னத்தை நிர்ணயம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன், பார்க்கறதுக்கு அப்ராணியா இருக்கார், புத்தியில ஒன்றும் கிடையாது எல்லாம் சொல்லிட்டார். உடனே ராஜா பார்த்தான், இவா என்ன சொன்னாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, இவர் தான் பரதத்துவம் நிர்ணயம் பண்ணவனா. இந்த முக விலாசம், அவர் முகத்தில் இருக்கிற நம்பிக்கை, அந்த தெய்வ சாநித்தியை பார்த்து இவர் தான் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ண போறாரு முடிவு பண்ணிட்டான். இவர் ஒன்றும் சொல்ல, இவர் பாட்டுக்கு வந்தார், நின்னார். ராஜா சொன்னார், இவெல்லாம் பரிகாசம் பண்றது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீங்க பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணுங்கன்னு. இவர் சிரிச்சார், கண்ணை மூடிண்டார், கையை கூப்பிண்டார். வடபத்திர சாயி, நீ சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், இனிமே ஓம்பாடு, அழிச்சுட்டு வந்தது ஓம்பாடு, சொல்ல போறதும் ஓம்பாடு, ஜெயிக்க போறதும் ஓம்பாடு, ஜெயிச்சு பணத்தை அறுக்க போறதும் ஓம்பாடுன்னு கண்ணை மூடி கையை கூப்பி நின்றுட்டார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இவருக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளேந்து தெய்வம் பேசித்து, தெய்வமே உள்ளுக்குள்ளேந்து புருஷ சுக்த மந்திரத்திலேருந்து மகாபாரதம், ராமாயணம், பாகவதத்திலேருந்து எல்லாத்திலேருந்து விதவிதமா மேற்கோள்கள் காட்டி நாராயணன் பரபிரம்ம பரமாத்ம தத்துவம் நிரூபணம் பண்ணிடுது. எல்லாரும் கிண்டல் பண்ணவாலாம் இவர் பேசினதை கேட்டு கையை கூப்பி எழுந்து நின்றுட்டேன். ஏன்னா இவர் பேசுற உள்ளுக்குள்ளேருந்து தெய்வம் பேசித்து, சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சத்தியம். உள்ளுக்குள்ளேருந்து தெய்வம் பேசினால் ஒழிய தெய்வ விஷயத்தை நிரூபணம்லாம் பண்ண மனுஷால முடியவே முடியாது. அது வரைக்கும் பெரியாழ்வாருடைய சப்தம் வேற விதமா இருந்தது. இவர் பரதத்துவத்தை பேச ஆரம்பிச்ச உடனே சப்தம் மாறி போயிடுத்து, அந்த துவனி மாறி போயிடுத்து. சம்ஸ்கிருதமே தெரியாதவர் சம்ஸ்கிருத மந்திரங்களை ஜோரா சொன்னார். இப்படிலாம் நடக்குமான்னா பரிபூரண விஸ்வாசம், பூரணமான சரணாகதி, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ நிரூபணம் பண்ணுன்னு 2 கையை கூப்பினதுக்கு உள்ளுக்குள்ளே தெய்வம் பேசித்து. பேசுறது எல்லார்கிட்டையும் பேசுறது. ஆனா யாரோ ஒரு அர்ஜுனன், யாரோ ஒரு பெரியாழ்வார் கேட்கிறா, மற்றவா கேட்க மாட்டேங்கிறோம். அர்ஜுனன் நீ சொல்லு நான் கேட்கிறேன்னு கையை கூப்பினா தெய்வம் பேசுறது கேட்டது. எத்தனை விஷயத்துல தெய்வம் பேசுறது நம்ம கேட்கிறோம். எல்லா பக்கமும் முட்டி மோதி பார்த்து நமக்கு புரியலன்னா அப்புறம் தான் தெய்வத்தை பிடிக்கிறோம். ஆரம்பத்தில் தெய்வத்தை பிடிக்கிறதே கிடையாது.
இன்னைக்கு பல சந்தர்ப்பங்களில் புஷ்பம் போட்டு பார்க்கறது, சீட்டு போட்டு பார்க்கறதுலாம் வச்சுட்டு இருக்கோம். பல சந்தர்ப்பங்கள் தெய்வம் அழகா பேசுறது, காது கொடுத்து கேட்க நமக்கு ஸ்ரத்தை இல்லை. நம்ம பெரியவர்கள்னு அகம்பாவம் அதிகமா இருக்கு. அதுதான் காரணம். இந்த பெரியாழ்வாருக்கு அந்த ஸ்ரத்த உள்ளேந்து தெய்வம் ஜோரா பேசி எடுத்து யாரெல்லாம் கிண்டல் பண்ணாலும் அத்தனை பேரை கையை கூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷமணி இவர் சொல்றதுதான் சத்தியம் 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 தலையாட்டிட்டேன். ராஜன் பார்த்தான், தெளிவு அடைஞ்சுட்டான், பரம சந்தோஷம். பேசி முடிச்சா பொற்கிழி தானா கீழே வந்தது, அடுத்து விட்டான் ஜோரா அதி விசேஷமா. வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். அவருடைய வாழி திருநாமத்தை சொல்லுவா, தியான ஸ்லோகம். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான், அறுத்துட்டாராம். ராஜா பாதா, சரி ராஜா நான் கிளம்புறேன். இவ்வளவு நேரம் பேசுற வரைக்கும் பெரியாழ்வாருடைய சப்தம், அவருடைய ரூபம், அந்த காம்பீரியம் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. ஏன்னா உள்ளுக்குள்ள தெய்வம் பேசித்து. அது முடிச்சதோ இல்லையோ அடியேன் தாசன் கூணி குறுகி நிற்கிற எல்லாரையும் பார்த்து வெக்கப்படுறாரு. அது வரைக்கும் இப்படி நின்னவர், சிம்மம் மாதிரி நின்னவர், இப்போ இப்படி தேமே அடியேன் கை கட்டி வாய் புத்தி, ராஜா நான் ஊருக்கு கிளம்பட்டுமா? ராஜன் பார்க்குறான், ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்திதியே வேற, இப்போ சபையை ஒட்டி இறங்கினோட ஒரு ஸ்திதியே வேறையேன்னு பார்க்கணும். ஆச்சரியம். இப்போ பக்தன் ஆகிட்டவன் தெய்வமாவே நின்று பேசினான். அசந்து போயிட்டா ராஜன். உடனே நீங்க போகப்படாது, ஊர் முழுக்க உங்களை யானையில உட்கார வச்சு வளம் அழிச்சுட்டு போனோம்னா சரின்னு தெய்வ சங்கல்பம். அழகா அவரை கொண்டு உட்கார வச்சு யானை மேல உட்கார வச்சு மதுரை முழுக்க நகர்வலம் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். பாதங்கள் யாமுடைய பற்று இந்திய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான். பட்டர்பிரான் வந்தார், பரதத்துவம் நிர்ணயம் பண்ணவர் வந்தார்னு கட்டியம் கூற பராக் பராக்னு சொல்ல, எந்த மதுரை உங்களுக்கு பழக்கமோ அந்த மதுரையில ஒவ்வொரு வீதியிலும் பெரியாழ்வார் யானை மேல நகர்வலம் வந்திருக்கா. உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெய்வ சாநித்தியம் பூரணமா இருக்கிற ஒரு இடங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்க தமிழ் வளர்த்த மதுரை தான் பெரியாழ்வாரும் பரதத்துவம் நிர்ணயம் பண்ண மதுரை தான், மீனாட்சியும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிற மதுரை தான். இப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தை வாழ்ந்துருக்க பெருமையோடு இருக்கோ, கேவலமா பேசிடாதீங்கோ. அசாத்தியமான ஒரு தேசம் பாரத தேசம். அற்புதமா அந்த மாதிரி பெரியாழ்வார் யானை மேல வலம் வர பகவான் பார்த்தா, என் குழந்தை ஜெயிச்சுட்டானே. உடனே கருடன் மேல எதிர்க்க வந்துட்டான். மேல இவர் மேல கீழேந்து பார்த்து விட்டார். பகவான் கருடன் மேல உட்காந்துட்டு வரான். மேல உட்காந்துட்டு இருக்கான், காலை கீழே தொங்க போட்டு இருக்கான். கால் செக்கச்சவேன்னு தாமரை புஷ்பம் மாதிரி இப்படி ஆடின்னு இருக்கு. சமயத்தில் மாலை போடுவா பெருமாளுக்கு, கீழே கடைசியில மட்டும் 2 தாமரையை கட்டி தொங்க விட்டுருப்பா. அதை பார்த்தோன்னா இப்படி ஆடின்னு இருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் கருடன் மேல உட்காந்துட்டு இருக்கு. அந்த 2 கால் மட்டும் இப்படி ஆடுறதா, ஏதோ தாமரை புஷ்பம் தொங்க விட்ட மாதிரி இருக்கு. அச்சோ, இந்த கலியுகத்துல போய் இப்படி காட்சி கொடுக்கறானே, ஜனங்களுக்கு யாராவது அழகா இருந்தா பொறாம வருமே, இவனுக்கு எங்கேயாவது திருஷ்டி. பெருமாள் ரொம்ப தான் அழகா இருக்கான்னு சொல்றான் பயமா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா, நின் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு. இவர் பாடுற பல்லாண்டு அடுத்த ஆளுக்கு கேட்டுடுமோன்னு சொல்லி யானை மேல கட்டிருக்கிற மணியை எடுத்தவர் அடிச்சுக்கிறார். தெய்வத்துக்கு மட்டும் கேட்கணுமா? அதை வேற சொல்ற, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000. பகவான் சிரிச்சா, எனக்கு போய் யாராவது திருஷ்டி வைப்பாளாடா, வைக்க முடியுமாடா? என் தோளை பாத்தியா, சாணூரன் முஷ்டிகன் எல்லாம் அடிச்சு போட்ட தோல்டா. உடனே மல்லாண்ட தின் தோள் மணிவண்ணா. கிருஷ்ணனுக்கு மணிவண்ணன் ஒரு திருநாமத்தை கொடுத்ததே பெரியாழ்வார் தான் முதல்ல. இந்திரநீலமணி போல ஒரு நீலவண்ண கார்மேக வண்ண பெருமாள், பச்சை வண்ண பெருமாள், பவள வண்ண பெருமாள் மாதிரி நீலவண்ண பெருமாள் மணிவண்ணா, நின் சேவடி செவ்வி திருக்கா. பச்சோ, இந்த சிவப்பு ஆகாது, தாமரை கூட சாயங்காலம் வாடி போயிடும், பாதம் வாடுறது இல்லையே. முடிஜோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோ, நின்ற அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்தது. சுவாமி நம்மாழ்வார் சொல்றா, உன் திருவடியே தாமரையா மலர்ந்துருத்துறா, தாமரையே திருவடியா மாறிடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்கிற. அந்த மாதிரி ஒரு செந்தாமரை பாதங்கள். இவர் மங்களாசாசனம் பண்ணார். பொங்கும் பரிவாலே பெற்றான் வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெரியாழ்வார் என்னும் திருநாமம். எல்லாரும் தெய்வத்தை பார்த்து என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு கத்தினா, பெரியாழ்வார் நீ வராத, நாங்க எக்கேடு வேணா கெட்டு போறோம், நீ நன்னாருன்னு. பொங்கும் பரிவா, நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாரு.
மங்களாசாசனம்னு சொல்லுவான். நீ சௌக்கியமா இன்னைக்கும் எல்லா பெருமாள் கோவில்லையும், ஸ்ரீவல்லிபுத்தூர்ல எந்த பெருமாள் கோவிலா இருந்தாலும் பல்லாண்டு பாடாம கோஷ்டி கிடையாது, மங்களாசாசனம் கிடையாது. எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே வடபத்திர சாயி மேல வச்ச நம்பிக்கையில மதுரையில நுழைஞ்சு வல்லவதேவன் அரண்மனையில நின்று வேதத்தை எல்லாம் கரைச்சி குடிச்சவன் மாதிரி ஜோரா எல்லாத்தையும் சொல்லி பரதத்துவ நிர்ணயம் பண்ணாரே, அந்த நம்பிக்கையில ஒரு பங்கு கூட எனக்கு வைத்தமானிதி பெருமாள் இடத்துல இல்லை. நான் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. 12 வாக்கியம் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஆழ்வாரா, ஆச்சாரியனா, ராமாயணமா, பாகவதமா நாளைக்கு பார்க்கலாம். ராதே.